ஓகே எஸ் நம்ம எல்லாத்தோட பிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அஃபீஷியல் யூஸ் பண்ணுறமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ பிகாஸ் வந்து பார்த்தா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பட் உங்களுக்கு சீப் ப்ரைஸில் விண்டோஸ் கீஸ் வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தா வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்து உங்களால் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு விண்டோஸோட ப்ராடக்ட் எல்லாமே கம்மி ப்ரைஸில் வாங்கிக்க முடியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ விண்டோஸ் 11ஓட நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு. விண்டோஸ் 11 22S2. ஸோ இந்த அப்டேட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம், எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து தேவையே கிடையாது, அதுதான் ரொம்ப முக்கியம். போன டைம் நிறைய பேர் வந்து கேட்டிங்க, ப்ரோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து இன்டர்நெட் தேவையான்னு சொல்லிட்டு. தேவை கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் தான், இன்டர்நெட் எல்லாமே ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து நீங்கள் முதலே பண்ணியிருக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் OS ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து மறக்காமல் கொஞ்சம் ஹை லெவலில் வச்சுக்கோங்க, ஒரு 100 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து TPM 2.0. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்துட்டு TPM 2.0 வந்து இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அன்சப்போர்ட்டட் மெத்தட் இருக்குது, அது வேறு மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்கிரேட் பண்ணுறது. ஸோ உங்கள் வருஷம் உங்கள் பிசி எல்லாமே இருக்குது, எப்படி வந்துட்டு அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிஸ்டம் அப்டேட் வரலாம் கூட இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டவுன் வந்து இருக்குது. ஸோ வியூஸ் எதுவுமே போகல. ஸோ முடிஞ்சளவுக்கு என் மேலே மிஸ்டேக்காக யூடியூப் சைடில் இருந்தான்னு கண்டிப்பாக தெரியல. நான் முடிஞ்சளவுக்கு அப்கிரேட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு நானும் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணணும், கரெக்டு தான். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மோட்டிவேஷன் வந்து தேவை. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 54,000 பேர் இருக்கிற இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 5 or 10 UK வியூஸ் போனால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 போனால் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகி நான் பண்ண தோணும். நான் போட்டாலே வந்துட்டு ஒரு 300 பேர் 600 பேர் தான் பார்ப்பாங்க அப்படின்னா என்னால் எப்படி நெக்ஸ்ட் வீடியோ வந்து பண்ண முடியும்? ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அது வந்து நான் யூடியூப் வந்து இந்த பார்ட் டைம் நான் வேறு ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு இந்த ஒர்க்கும் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், பட் அப்பவும் கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரெக்வஸ்ட். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ISO ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ISO அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ISO. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விண்டோஸ் 11 மைக்ரோசாஃப்ட்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இமேஜ்னு இருக்கும், அதில் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்து மல்டி எடிஷன் ISO வந்து கொடுத்து டவுன்லோட் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆட் ரைட்டிங் ரெக்வஸ்ட்னு வரும். தென் அதுக்கப்புறம் சூஸ் ஒன் கொடுத்துட்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா டவுன்லோட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் வந்து கொடுத்துட்டேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OS ஃபைல். ஸோ விண்டோஸ் 11 22S2 இங்கிலீஷ் ஜஸ்ட்டு ஷோ மோர் ஆப்ஷன் போய் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்துட்டு 5.11 GB வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ். ஜஸ்ட் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மை கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்க் இமேஜ் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி வந்து வந்துருக்கும் DVD டிரைவ்னு போட்டு. அதை வந்து எஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோஸ் 11 வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ கீழே இருக்கிற அந்த நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபார் அப்டேட்னு வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செக்கிங் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இந்த மாதிரி நோட்டீஸ்னு வரும். ஸோ அப்ளிகபிள் நோட்டீஸ்னு வரும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் வந்து கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் அப்டேட்ஸ்னு வரும். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ரெடி டு இன்ஸ்டால், ப்ளீஸ் வெயிட், கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கோம். மேக் ஷுர் யூ ஆர் ரெடி டு இன்ஸ்டால். ஸோ உங்களோட பேட்டரி எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கா, உங்களோட ஃபைல்ஸ்லாம் பத்திரமா வேணுமா வேண்டாமா எல்லாமே வந்து கேட்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வைங்க. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம், பார்த்து வந்து கொடுக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸே போயிடும். நம்ம ரெடி டு இன்ஸ்டால் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நீங்கள் ரொம்ப பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு என்ன காட்டுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு இன்ஸ்டால் வந்து காட்டுது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோஸ் 11 Pro, தென் அதுக்கப்புறம் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் வாண்ட் டு கீப் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே ஒரு 3 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வந்து காட்டும்.
கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ். ஸோ கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்னா வந்துட்டு உங்கள் பழைய விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அப்கிரேடில் இருந்துட்டு புது அப்கிரேடுக்கு மட்டும் மாறும். உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே பத்திரமா இருக்கும். நீங்கள் உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற சாஃப்ட்வேர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி. ஸோ உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களோட பிசி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் போயிடும். நத்திங்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபைல்ஸும் இருக்காது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒரு புது லேப்டாப் புது கம்ப்யூட்டர் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ். நான் வந்து விண்டோஸ் ஜஸ்ட் அப்கிரேட் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பழைய ஃபைல்ஸ் எல்லாமே முக்கியம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக விண்டோஸ் 11 22H2 அந்த அப்டேட் வந்து நம்ம பண்ணிட்டோம். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம வந்து ரன் கமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வின்வேர் டைப் பண்ணும், WINVER. ஸோ இங்கே வந்து பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வெர்ஷன் 22H2 OS பில்டுன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விண்டோஸில் அப்டேட் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் அப்டேட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் விண்டோஸ் அப்டேட் யூஆர் அப் டு டேட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்டேட் பண்ணிட்டீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து OS ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறோமா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா TPM செக்யூர் போட்டு வந்து எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம இப்போ எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் சேமாக பண்ணிங்கன்னா சேஞ்ச் வந்து ஆயிரும். விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் பேட்டரி வந்துட்டு பார்த்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் C டிரைவில் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் TPM செக்யூர் பூட் அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நாலாவது ISO ஃபைல் டவுன்லோட் பண்ண கரெக்டாக ஒர்க் ஆகுதா. ஸோ எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து உங்கள் PC வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் எல்லாமே முக்கியமான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.